வணக்கம். ஸோ குரூப் ஒன் மெயின்ஸ் முதன்மை தேர்வுக்கான கொஸ்டின் அனலைசிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது என்விரான்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. 10 மார்க் கொஸ்டின். ரைட் ஷார்ட் நோட் ஆன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2002. ஓகே, வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த மசோதா 2002 பற்றி குறிப்பு எழுதுக. ஓகே, ஸோ இதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா, வைல்ட் லைஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 strengthen the parent wildlife protection act, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அண்ட் வைல்ட் லைஃப் கவர்னன்ஸ். இது இந்தியாவோட விலங்குகள் மற்றும் உயிரின பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய ஒரு சட்ட திருத்தம். ஓகே, ஸோ இதில் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த அமெண்ட்மெண்ட், ஸோ நோக்கங்கள்னு பார்க்கும்போது ஸ்டில் ஃபோக்கஸ் ஃப்ரம் மெரி ஆக்ஷன் டு கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். ஸோ பாதுகாப்பு முழுமையான மேலாண்மை நோக்கில் வந்து கொண்டு வரணுங்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்டோட நோக்கமே. அதே மாதிரி லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கணும் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினேஷன் ஆஃப் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ், ஸோ வெளிநாட்டு ஊடுருவி இனங்கள், அதாவது டிஃபைன்ட் எ ஸ்பீஷியஸ் நான் நேட்டிவ் டு இந்தியா. ஸோ ஏலியன் ஸ்பீஷஸ் பற்றி நம்ம பழைய என்விரான்மெண்ட் கிளாஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினேஷன் ஆஃப் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷஸ், ஸோ வெளிநாட்டு ஊடுருவி இனங்கள். ஓகே, ஸோ டிஃபைன்ட் என்னென்னா ஸ்பீஷஸ் வந்து நான் நேட்டிவ் டு இந்தியா இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளோட எக்கோசிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கான இன்வேசிவ் ஸ்பீஷஸோட டெஃபினேஷன், இனங்களை பற்றி விரிவான இது கொண்டு வரணும் தான் இது முக்கிய அம்சமாக இருக்குது. அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் ஜூ. டெஃபினேஷன் ஆஃப் ஜூ, பூங்கா வரையறை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ அது பார்க்கும்போது ஸ்டேஷனரி மொபைல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சர்க்கஸஸ், ரெஸ்கியூ சென்டர்ஸ் இந்த பகுதிகளை கொண்டு வரது தடை பண்ணியிருக்காங்க. டஸ் நாட் இன்க்ளூட் லைசன்ஸ்டு டீலர்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுறதில்ல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரென்தனிங், அதாவது நிறுவனம் வந்து வலுப்படுத்துதல். அப்படி பார்க்கும்போது நேஷ்னல் போர்டா ஃபார் வைல்ட் லைஃப்பும் அதை வலுப்படுத்தணும். அதே மாதிரி ஸ்டேட் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான இதுவும் எம்பவர் பண்ணுறாங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி. இது எல்லாமே இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியா எக்ஸ்பென்ஷன், பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை வந்து இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. லைக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து என்ஷூர் பண்ணுறது. ஸோ அடுத்ததை பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் அண்டர் ஆர்ம் ஆக்ட், ஆயுத கட்டுப்பாடு. ஸோ ஆர்ம் லைசன்ஸ் ரினியூவல் ரெஸ்ட்ரிக்டட் வித்தின் 10 கிலோமீட்டர் ஆஃப் த சாங்சுரி வந்து கொண்டு வராங்க. அடுத்தது வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரென்தன்ட் நியர் சென்சிட்டிவ் ஏரியாஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது காட்டு சரணாலய மேலாண்மை, அதாவது மேண்டேட்டரி மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் ஃபார் சாங்சுரிஸ். ஓகே, உள்ளூர் மக்களின் ஆலோசனை முக்கியமாக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அனிமல் ஓனர்ஷிப் அண்ட் ரெகுலேஷன், விலங்கு உரிமை. ஸோ கேப்டிவ் அனிமல்ஸ் மஸ்ட் பி ரெஜிஸ்டர்ட் அண்ட் மெயின்டைன்ட் இன் ரெக்கக்னைஸ்டு ஃபேக்டரி. ஸோ இந்த விலங்குகள் இருக்கு இல்லையா, அதோட ஓனர்ஷிப் அண்ட் ரெகுலேட் பண்ணுறதும் இந்த ஆக்ட் கீழே கொண்டு வராங்க. ஸோ மேண்டேட்டரி மேனேஜ்மெண்ட் பிளான் ஃபார் சாங்சுரிஸ், அதே மாதிரி கேப்டிவ் அனிமல்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், மெயின்டைன் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் ஷெடியூல்ஸ். ஓகே, இந்த 4 ஷெடியூல் இருக்கு இல்லையா, இது வந்து ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஷெடியூல் 1 வந்து ஹை ப்ரொடெக்ஷன், ஷெடியூல் 2 வந்து லெஸர் ப்ரொடெக்ஷன், ஷெடியூல் 3 வந்து ப்ரொடெக்டட் பிளான்ஸ், ஷெடியூல் 4 பார்த்தீங்கன்னா சைட் ஸ்பீஷியஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ வெர்மின் கேட்டகரி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டவணையத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகே, சர்வதேச வர்த்தக கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா சைட்ஸ் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே. ஸோ மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அண்ட் சயின்டிஃபிக் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணுறது, ரெகுலேட்டட் வைல்ட் லைஃப் ட்ரேடை கொண்டு வரது, ஸ்ட்ரிக்டர் பெனால்ட்டிஸ், கடுமையான தண்டனைகள் பார்த்தீங்கன்னா மினிமம் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 to 7 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ப்ளஸ் ஃபைன், இல்லீகல் ஹண்டிங் அண்ட் ட்ரேட் பெனால்ட்டிஸ் என்ஹான்ஸ்டு. ஸோ கமர்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன், வணிக கட்டுப்பாடுன்னு பார்த்தப்போ பேன் அண்ட் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இன் ப்ரொடெக்டட் ஏரியாஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நோ டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித்தவுட் அப்ரூவல். அடுத்தது ஃபோர்த் ஃபீச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சொத்து பறிமுதல். ஸோ இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் அசெட்ஸ் கேன் பி கன்ஃபிஸ்கேட்டட், வைல்ட் லைஃப் கிரைம்ஸ் டிட்டரன்ஸ் ஸ்ட்ரென்தட். ஓகே, அடுத்தது சேலஞ்சஸ் பார்க்கும்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்ஸ் அண்ட் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட், இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், அதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச். லிமிடெட் அவேர்னஸ் அமாங் லோக்கல் கம்யூனிட்டிஸ், இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா த அமெண்ட்மெண்ட் ரெப்ரசன்ட்ஸ் எ மேஜர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் கவர்னன்ஸ். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் உயிரின வளங்களை பாதுகாக்க முக்கியமான சட்ட முன்னேற்றம் ஆகும். Effective implementation and community participation are key to achieving long-term conservation.
ஓகே. ஸோ இது எல்லாமே தான் வந்து முக்கியமான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக வந்து வைல்ட் லைஃப் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க 2002ல். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு திருத்த மசோதா 2002ல் அதில் இருக்கிற என்ன இருக்கும் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின், அதில் என்ன இருக்கோ அந்த முக்கிய அம்சங்களை மட்டும் நீங்கள் எழுதிங்கன்னா போதும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, தூய்மை இந்தியா திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் நேர்மறையான தாக்கங்கள் என்ன? வாட் ஆர் த salient futures and positive impacts of clean India mission? ஸோ இதில் க்ளீன் இந்தியா மிஷனை பற்றி எதுவும், அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் தான் வந்து சொல்கிறாங்க க்ளீன் இந்தியா மிஷன். ஸோ இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து 2 அக்டோபர் 2014 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இது என்னன்னா டு அச்சீவ் க்ளீன் இந்தியா வந்து அச்சீவ் பண்ணணும். அதாவது டார்கெட் பார்த்தீங்கன்னா 2019 வச்சாங்க. ஸோ 150th பர்த் அனிவர்சரி ஆஃப் மகாத்மா காந்தி. ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அது கொண்டு வந்தாங்க. ஸோ அபவுட் ஸ்வச் பாரத் மிஷனை பற்றி எழுதும்போது இதில் வந்து 2 இருக்குது ஆக்சுவலி. கிராமின் அதாவது கிராமமும், ஸோ அர்பன் பார்த்தீங்கன்னா சிட்டிஸும். ஸோ யூனிவர்சல் சானிடேஷன் கவரேஜ் அண்ட் எலிமினேட் ஓப்பன் டிஃபெக்ஷன். ஸோ அர்பன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் அர்பன் கிளீன்லினஸ் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். மெயினாக அர்பனில் பார்த்தீங்கன்னா அங்கே தேவைன்னு ஒன்று இருக்கும், கிராமம்னா கிராமத்துக்கான ஒரு தேவைன்னு ஒன்று இருக்கும். ஸோ கிராமம் பார்க்கும்போது யூனிவர்சல் சானிடேஷன் கவரேஜோ இல்லை ஓப்பன் டிஃபெக்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கோ கொண்டு வந்தது. அர்பன்னு பார்க்கும்போது அர்பன் கிளீன்லினஸோ இல்லை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை இது பண்ணுறது தான் இங்கே. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிஹேவியரல் சேஞ்ச் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்னா எலிமினேஷன் ஆஃப் ஓப்பன் டிஃபெக்ஷன், வெளிப்புற கழிப்பு ஒழித்தல். ஓகே, ஜென்ரலான சில கீ ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் இங்கே பார்க்குறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட் லேட்ரைன்ஸ். ஸோ ஒவ்வொரு வீட்லேயுமே என்னது லேட்ரைன்ஸை கொண்டு வரணும், அதே மாதிரி கம்யூனிட்டி லேட்ரைன்ஸ் கொண்டு வரணும், பப்ளிக் டாய்லெட்ஸை கொண்டு வரணும். ஓகே. ஸோ ஓடிஎஃப்னா ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீ இந்தியாவாக வந்து 2019 அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், கழிவு மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் சிக்ரிகேஷன், ரீசைக்ளிங், கம்போஸ்டிங், வேஸ்ட் டு எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், கிராமப்புற மற்றும் நகர கழிவுகளை அறிவியல் முறையில் பராமரித்தல். ஓகே. ஸோ பிஹேவியரல் சேஞ்ச், அவேர்னஸ் கேம்பெயின், ஸ்வச் கிரஹீஸ், மீடியா அவுட்ரீச், சுத்தமாக ஒரு பழக்கத்தை மாற்றுதல். அதாவது நம்ம என்ன தான் பாலிசி மேக்கிங் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே பிஹேவியரல் சேஞ்ச் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, மக்கள்கிட்ட அந்த அவேர்னஸ் இருக்கணும், அந்த பிஹேவியரில் சேஞ்ச் ஆகணும். பேசிக் சிவிக் சென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இப்போ அதுதான் வந்து ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூஸாக இருக்குது. ஓகே, பொது இடத்துல துப்பக்கூடாது, ஸோ அதெல்லாம் வந்து தெரியல, பொது இடத்துல குப்பை போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து அப்போனா அதெல்லாம் அவங்கக்கிட்ட மாற்றம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சுத்தங்கிறது இந்தியாவில் எதிர்பார்க்க முடியும். சிவிக் சென்ஸ் இல்லாமல் வந்து நம்ம என்ன தான் வந்து பாலிசிஸோ இது சுத்தம் பண்ணாலுமே க்ளீன்லினஸ்ங்கிறது கஷ்டம். ஸோ வந்து க்ளீன்லினஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிஹேவியரல் சேஞ்ச், அதாவது அவேர்னஸ் கேம்பெயின் மாதிரி ரன் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி மீடியா மூலமாக வந்து பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. ஸோ டெக்னாலஜியும் வந்து இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. எப்படி பார்த்தீங்கன்னா ஜியோ டேக்கிங் ஆஃப் டாய்லெட்ஸ், மொபைல் ஆப்ஸ், ரியல் டைம் மானிட்டரிங். ப்ராப்பராக தான் இந்த கம்யூனிட்டி டாய்லெட்ஸ் தான் ப்ராப்பராக மானிட்டரிங் பண்ணுறது, ப்ராப்பராக சுத்தமாக வைக்கிறாங்களா எல்லாம் மானிட்டர் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸும் ஜியோ டேக்கிங் இதெல்லாம் வந்து மேஜர் டெக்னாலஜியோட யூசேஜ் இருக்குது. அடுத்தது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன், மக்களோட பங்கேற்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சிட்டிசன்ஸு, என்ஜிஓஸு, ப்ரைவேட் செக்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அடுத்தது ஃபினான்ஷியல் சப்போர்ட் பார்க்கும்போது ஸோ இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 12,000 இன் ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 12,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, வையா எப்படி பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ லேட்ரன் பில்ட் பண்ணுறாங்கன்னா இண்டிவிஜுவலாக ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து உங்களை டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க நீங்கள் அதை கட்டுறதுக்காக. அடுத்தது ஓடிஎஃப், ஓப்பன் டிஃபெக்ஷன் இது இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஃபேஸ் 2 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஓப்பன் டிஃபெக்ஷன் ஃப்ரீயில் ஃபேஸ் 2 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் எதுவும் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி, நிலைத்தன்மை. ஸோ இப்போ க்ளீனாக இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுவே மெயின்டைன் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்தது கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட். அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது என்ன எலிமினேட் பண்ணுதுன்னா ஓப்பன் டிஃபெக்ஷன், ஸோ இம்ப்ரூவ் சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ரொமோட் ஹைஜீன் அண்ட் அவேர்னஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஷூர் சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்கரேஜ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் என்விரான்மெண்ட் அண்ட் என்ஷூர் சஸ்டைனபிலிட்டி. இது எல்லாமே அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ சிக்னிஃபிகன்ஸ், முக்கியத்துவம்னு பார்க்கும்போது பப்ளிக் ஹெல்த், என்விரான்மெண்ட் அதாவது சுகாதார மேம்பாடு, ரிடக்ஷன் இன் டைரல் டிசீஸோ இல்லை சைல்டு மொர்டாலிட்டியோ இல்லை பெட்டர் ஹைஜீன் ப்ராக்டிஸோ வந்து
பண்ணுறது தான் முக்கியத்துவம். அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது சேஃப்டி, டிக்னிட்டி அண்ட் ப்ரைவசி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்கூல் அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், பொருளாதார நன்மைகள்னு பார்க்கும்போது சேவிங்ஸ் இன் ஹெல்த் கேர் காஸ்ட், ஜாப் கிரியேஷன் இன் சானிடேஷன் செக்டர், ஸோ இது எல்லாமே வந்து எக்கனாமிக் பெனிஃபிட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இந்த ப்ராப்பராக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனா இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேட் ஆகுது, முக்கியமாக அதுதான் இது. ஸோ மேஜர் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் பெனிஃபிட்ஸ் சொல்லலாம். அடுத்தது அலைன்மெண்ட் வித் எஸ்டி, ஓகே, எஸ்பெஷலி கோல் 6 க்ளீன் வாட்டர் சானிடேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது குறைபாடுகள் பார்க்கும்போது சஸ்டைனபிலிட்டி இஷ்யூஸ், நிலைத்தன்மை சவால்னு என்ன பார்க்கும்போது புவர் மெயின்டெனன்ஸ் அண்ட் வாட்டர் அவைலபிலிட்டி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம் டாய்லெட்ஸ் வந்து ரிமைன் இன்னுமே அன்யூஸ்டாக தான் இருக்குது. ஓகே, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேப்ஸ், கழிவு மேலாண்மை குறைபாடு, ஸோ லேக் ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் டிஸ்போசல். ஸோ இதுலேருந்து வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேப்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக குறைக்கணும். ஸோ அதே மாதிரி ஓப்பன் டம்பிங் அண்ட் பர்னிங் வந்து ஸ்டில் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணும், பொல்யூஷன் கிரியேட் பண்ணுது. பிஹேவியரல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ சமூக பழக்கம், அதாவது சொன்ன இல்லையா சிவிக் சென்ஸில், தட்ஸ் த மெயின் திங். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் டெஃபெக்ஷன் இன் சம் ஏரியாஸில் இன்னுமே இருக்க தான் செய்யுது. ஸோ அர்பன் சேலஞ்சுன்னு பார்க்கும்போது ஸ்லம் லேக் அடிக்யூட் சானிடேஷன். ஸோ அர்பன்லன்னு பார்க்கும்போது ஸ்லம் தான் வந்து ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இன்னுமே வந்து ரீச் ஆகலை. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஃபண்டிங் இஷ்யூஸ், நிர்வாக சவால்கள் பற்றி பார்க்கும்போது மிஸ் அலோகேஷன் அண்ட் இன்எஃபிஷியன்சி இன் ஃபண்ட் யூசேஜ். ஓகே, இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை பார்த்துக்கு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் வந்து லிமிட்டட் ஆக்சஸ் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்னேற்ற பாதை பார்க்கும்போது ஃபோக்கஸ் ஆன் சஸ்டைன்ட் பிஹேவியரல் சேஞ்ச், அதே மாதிரி இட் ஸ்ட்ரென்தன்ஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே மாதிரி மூணாவது பார்க்கும்போது இட் மெயின்டெனன்ஸ் அண்ட் வாட்டர் சப்ளைஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது இன்க்ளூசிவ் சானிடேஷன் பாலிசிஸ், ஸோ என்ஹான்ஸ் மானிட்டரிங் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து வே ஃபார்வர்ட். ஸோ இது மாதிரிலாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். கன்க்ளூஷன் பார்க்கும்போது ஸ்வச் பாரத் மிஷன் வந்து இந்தியாவோட சானிடேஷனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் இதோட நீடித்த வளர்ச்சி, சஸ்டைனபிலிட்டிக்கு வந்து கண்டினியூஸ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம எதில் எழுதுகிறோம், ஸோ க்ளீன் இந்தியா மிஷனில் வந்து எழுதுகிறோம். ஸோ சேலஞ்ச் ஃபியூச்சர்ஸ்னால் என்னென்னு எழுதுகிறோம், அதோட பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸை எழுதுகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் சேலஞ்சஸ் எழுதலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, உமன் எம்பவர்மெண்ட் ஆகுது, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஆகுது, ஸோ என்விரான்மெண்டல் பெனிஃபிட் கிடைக்குது, அலைன்மெண்ட் வித் ஹெச்டிஜி, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் இம்பேக்டில் எழுதுகிறோம். அடுத்தது பாருங்கள், ஸோ எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் இன்சைட்டு எக்ஸைட்டு கன்சர்வேஷன். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் என்விரான்மெண்ட்லேருந்து வந்திருக்கிறது. ஓகே, ஸோ இன்சைட்டோ அண்ட் எக்ஸைட்டோ இது வந்து இதுக்கு முன்னாடி குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் ரெஃபர்ஸ் டு த ப்ரொடெக்ஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் எக்கோசிஸ்டம் தான் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சொல்லுவோம். ஓகே, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டியில் இன்சைட்டோ எக்ஸைட்டோன்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, அதை தான் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. என்ன டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னென்னு எழுதணும். முதல்ல பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அந்த கான்செப்ட்னா என்னென்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிங் என்டையர் எக்கோசிஸ்டம் என்ஷூர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் ஸ்பீஷிஸ். ஓகே, ஸோ இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எல்லா எக்கோசிஸ்டம் அந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல் ஸ்பீஷிஸ் தான் இன்சைட்டிவ், அதாவது அதோட எக்கோசிஸ்டம்லேயே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதுவே எக்ஸைட்டிவ் பார்க்கும்போது த்ரெட்டன்ட் ஸ்பீஷியஸ் ஆர் கன்சர்ட் அவுட் சைடு. ஓகே, அதோட நேச்சுரல் ஹேபிடேட்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து வெளியில் போய் அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல பாதுகாப்பு பண்ணுறது தான் எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன். ஓகே, இது ரெண்டுமே வந்து இந்த பயோடைவர்சிட்டி கான்சர்வேஷனில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். சரி, ஓகே, என்னென்ன மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பெனிஃபிட் இந்த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பண்ணுறதுனால, பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்காலஜிக்கல் பேலன்ஸ் அண்ட் ஃபுட் செயின்ஸ்ன்னு ஒன்று நடக்குது, ப்ரிசர்வ்ஸ் வந்து ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு ஒன்று நடக்குது, என்ஷூர் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகே, ப்ரொவைட் சயின்டிஃபிக் அண்ட் எக்கனாமிக் வேல்யூவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ப்ரொடெக்ட் ஸ்பீஷியஸ் ஃபார் ஃபியூச்சர் ரிஸ்டோரேஷன். ஸோ உயிரின வளம் பாதுகாப்பு நிலையான வளர்ச்சிக்கு வந்து ஒரு அடிப்படை என்ன பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் தான். ஸோ சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸும் சயின்டிஃபிக் அண்ட் எக்கனாமிக் வேல்யூலையும் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ எஸ்ஐடிவ் கன்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும்.
சரி, ஓகே. முதல்ல இது ரெண்டுத்துமான மெத்தட்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டுமே பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா இன்சைட் டு கன்சர்வேஷன், இயற்கை இடத்துல பாதுகாப்பு பண்ணுறது தான் இன்சைட் டு கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வேஷன் முதல்ல டெஃபினேஷன் எழுதிடுங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் த நேச்சுரல் ஹேபிடேட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட முறைகள் என்ன மாதிரி முறை பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வோ இல்லை நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ரிசர்வ் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியா, இதெல்லாம் வந்து அதோட இதுலேயே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பயோஸ்பியர் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா உயிரியல் பாதுகாப்பு பகுதிகள் அறிவிச்சிருப்பாங்க. அந்த பகுதிகளில் சில தடைகள் இருக்கும். ஸோ வெளியிலேருந்து யாரும் போய் வந்து அங்கே அணுக முடியாது. ஸோ அடுத்தது நேஷ்னல் பார்க் பார்த்திங்கன்னா தேசிய பூங்காக்களில் வந்து பார்த்திங்கன்னா சில தடைகள் இருக்கும். அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு பார்த்திங்கன்னா விலங்குகள் சரணாலயங்களில் பார்த்திங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்டட் பர்மிஷன் மட்டும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ மற்றபடி வந்து ரிசர்ச் பர்பஸ் அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணுவாங்க. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரிசர்வ்ட் அண்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெரி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பாதுகாப்பதுக்காக அங்கே நிறையவே தடைகள் இருக்கும். ஸோ அடுத்தது ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க். ஓகே, ஸோ அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாதுகாக்கப்பட்ட பகுதி அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ், தேசிய பூங்காக்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பூங்காக்களில் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன், நோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸு, மனுஷங்களை அலோவே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லைஃப் ஸ்டாக் கிரேசிங்கும் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருப்பாங்க. அதுவே வைல்ட் லைஃப் சாங்சுரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெகுலேட்டடாக இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அலோவ் பண்ணுவாங்க. கிரேசிங் அண்ட் மைனர் ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ரிசர்வ் வாஸ் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், காடு வகைகள்னு பார்க்கும்போது ரிசர்வ் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரைட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சைட் டு ரிசர்வேஷனில் வரும், கன்சர்வேஷனில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், ரிசர்வ்ட் அஸ் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் பற்றி பார்த்தோம். ரிசர்வ்டுனா ஸ்ட்ரிக்ட் ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னா லிமிட்டட் ரைட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். அடுத்தது எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலம். நீங்கள் நியூஸ்லலாம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பகுதி வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அறிவிச்சிருக்கோம் அப்படின்லாம் வரும். ஸோ இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் வந்து எதுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே, அதுக்கு கீழே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோன், ப்ரொடெக்டட் ஏரியா இருக்கும் இல்லையா, அதுக்கு சுற்றி பஃபர் ஜோன் இருக்கும். அந்த பகுதி வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து அறிவிப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை முக்கியமாக இந்த மலைப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்விடங்களில் போய் நம்ம வந்து வீடு எல்லாம் கட்டிட்டு போகிறதுனால என்ன ஆகுது, ஸோ அவங்களுக்கான ஸ்பேசஸ் வந்து குறையும் போது அவங்க வந்து இல்லை அவங்களுக்கான அந்த உணவோ இல்லை இது கிளைமேட்டிக் இதனால அஃபெக்ட் ஆகும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஹியூமன் இருக்கிற ஏரியாஸில் வருவாங்க. அப்போ என்ன ஆகும், ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஒன்று ஹியூமன் வந்து வைல்ட் லைஃப்ஸ் வந்து அந்த அட்டாக் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஆபத்து இருக்கும், இல்லை ஹியூமன் வந்து அட்டாக் பண்ணுறதுனால அந்த விலங்குகளுக்கு ஆபத்து இருக்குது. இதுதான் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட். ஸோ நாட் எ கம்ப்ளீட் பேன் ஆன் ஆக்டிவிட்டிஸ். எக்கோசென்ட்ரிசமில் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட் பேன்லாம் இருக்காது, ஆனால் அது பஃபர் ஜோனாக இருக்கும் ப்ரொடெக்டட் ஏரியாவில். ஓகேவா, ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த உயிரியல் காப்பகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக பிரிப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் நான் அந்த இது காமிக்கிறேன், பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கோரு, பஃபரு, டிரான்சிஷன் ஜோன், இதை பற்றி கண்டிப்பாக எழுதணும். ஸோ கோருனா இது வந்து ரொம்ப ப்ரொடெக்டட் ஏரியா. ஓகேவா, நோ ஹியூமன் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பஃபரில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் அண்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஓகேவா, ஸோ ரெண்டுமே சஸ்டைனபிள் ஹியூமன் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக நடக்குவாங்க. அப்போது அங்கே வந்து அலோ இருக்குது ஹியூமன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் யார் இருப்பாங்க, ட்ரைப்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இந்த மாதிரி இடங்கள். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக தடை பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து இன்சைட்டிவ். ஓகே, இது இல்லாமல் வேறு சில இன்சைட்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ். ஸோ ப்ரைவேட் அண்ட் கம்யூனிட்டி லேண்ட்ஸும் இதுவாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சாக்கர்டு க்ரோவ்ஸ், அதாவது இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் வந்து சாக்கர்டு க்ரோவ்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அதர் இன்சைட்டிவ் மெத்தட்ஸ். அடுத்தது
வெளிப்புற பாதுகாப்பு, அதாவது எக்ஸைட் டு கன்சர்வேஷன். இதுக்கு சிம்பிளாக டெஃபினேஷன் கொடுக்கணும், கன்சர்வேஷன் அவுட் சைட் நேச்சுரல் ஹேபிட்டட். ஓகேவா? ஸோ மெத்தட் என்னென்ன மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜிக்கல் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டன்ஸு, சீடு பேங்க்ஸு, டிஷ்யூ கல்ச்சர். ஸோ அதோட அந்த வாழ்கிற பகுதிகள்லேருந்து வெளில எடுத்துகிட்டு போய் அதை பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அது வந்து அழியும் தருவாயில் இருக்கிற உயிரினமாக இருக்கலாம். ஸோ அதை பாதுகாக்கணும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அது வந்து நான் ஃப்ளாரா ஃபவுனா ரெண்டுத்துக்குமே தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஜீன் பேங்க். ஸோ அதோட ஜீனை பாதுகாப்பாங்க. எது பார்த்தீங்கன்னா, இப்போ பிளான்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது பேடி வெரைட்டிஸே சில இதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து யூசேஜில் இல்லை, அழியும் தருவாயில் இருக்குது, ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறப்போ வந்து நேஷ்னல் ஜீன் பேங்க்னு டெல்லியில் இருக்குது. ஸோ அங்கே வந்து சில ரேர் சீட் வெரைட்டிஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் பார்க்கும்போது ஜூஸ். ஓகேவா? கேப்டிட்டிவ் ப்ரீடிங். ஜூவில் நீங்கள் போயிருப்பீங்க, எப்படி பிடிச்சி வச்சுருப்பாங்க ஒரு அனிமலை. அதே நேரத்தில் அதை அந்த உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ப்ரீட் ஆகும். ஸோ அதோடைய வளர்ச்சியும் இருக்கும். அதே நேரத்தில் மக்களையும் அங்கே அலோவ் பண்ணுவாங்க பார்க்கறதுக்கு. பொட்டானிக்கல் கார்டன்ஸ் ஃபார் ரேர் பிளான்ஸ். பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸில் பார்ப்பீங்க. ஸோ ரேர் வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி கார்டனில் வச்சு பாதுகாத்து வைப்பாங்க. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது என்டேஞ்சர்ட் அதாவது அழியும் தருவாயில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாப்பு, சுத்தமாக அழிஞ்சு போகாமல் பாதுகாக்குது. அடுத்தது அலோ சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ப்ரீடிங்கை வந்து அலோ பண்ணுது. அடுத்தது ஹெல்ப்ஸ் ரீஇன்ட்ரடியூஸ் ஸ்பீஷியஸ் இன்டூ வைல்ட். ஸோ இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. ஸோ கம்பேரிசன் இன்சைட்டும் எக்ஸைட்டும் பார்க்கும்போது, நேச்சுரல் ஹேபிடேட், எக்ஸைட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் செட்டிங். ஓகே, ஃபோக்கஸ் வந்து எக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ஷன், ஸ்பீஷியஸ் ப்ரொடெக்ஷன். காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கம்மியாக இருக்கும். இன்சைட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா அதோட இடத்துல நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸைட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் வந்து எடுத்துகிட்டு போய் பாதுகாக்கும் போது அதுக்கான ப்ரிசர்வேஷன்ஸை பண்ணும்போது கொஞ்சம் ஹையராக இருக்கும். ஓகே, அடுத்தது எக்ஸாம்பிள்னு பார்க்கும்போது இன்சைட்டுக்கு வந்து நேஷ்னல் பார்க்ஸ், எக்ஸைட்டுக்கு ஜூஸ் அண்ட் சீட் பேங்க்ஸ். நீங்கள் இந்த மாதிரி வந்து டேப்லெட் காலம் போட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மார்க்ஸும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது இல்லாமல் கன்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா பீப்புள் மூமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, மக்கள் இயக்கங்கள்னு. எப்படி பார்த்தீங்கன்னா 1970 உத்தரகாண்டில் வந்து சிப்கோ மூமெண்ட்னு ஒன்று நடந்தது. ஸோ இதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ட்ரைப் பீப்புள் போய் ட்ரீஸை ஹக் பண்ணிப்பாங்க, அப்போ தான் அந்த மரத்தை வெட்ட மாட்டாங்கன்னு. ஓகேவா? ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு, மூமெண்ட். ஓகே, அப்பிகோ மூமெண்ட்னு ஒன்று கர்நாடகாவில் 1983 வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுவும் சிப்கோ மாதிரி தான், ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டு வந்த மூமெண்ட் தான் அப்பிகோ மூமெண்ட். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், கோர் ஜோன், அதை சுற்றி பஃபர் ஜோன், அதை சுற்றி டிரான்சிஷன் ஜோன். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர் ஏரியாங்கிறது தான் ரொம்ப ப்ரொடெக்டட் ஏரியா, ஜஸ்ட் ஃபார் மானிட்டரிங் பர்பஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். இதுவே நீங்கள் பஃபர் ஜோனில் பாருங்களேன், பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்கும், எஜுகேஷன் பர்பஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க, ரிசர்ச் பர்பஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க, டூரிசம்க்கும் அலோவ் பண்ணுவாங்க, லிமிட்டட் ரெஸ்ட்ரிக்ஷனோட. நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் போனீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இது வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஓகே, அடுத்தது டிரான்சிஷன் ஜோன் பார்க்கும்போது இங்கெல்லாம் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், ட்ரைப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இருப்பாங்க. இங்கே வந்து டூரிசமும் நடக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகிறீங்களா, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி. ஸோ வந்து செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், டூரிசம் நடக்கும், ரிசர்ச்சும் நடக்கும். ஓகேவா? செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும் முக்கியமாக. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பஃபர் ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்ஸ் இருக்கும், பட் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். அங்கே இருக்க ட்ரைப்ஸ் பீப்புளை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, வெளிலேருந்து வந்து செட்டில் ஆக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் ஜோனிங். ஓகே, நீங்கள் எழுதும்போது இந்த ஜஸ்ட் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணால் கூட போதும், கோர் ஏரியா, பஃபர் ஜோன், டிரான்சிஷன் ஜோன்ஸ்ன்னு நீங்கள் எழுதினாலும் போதும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இருக்க இன்சைட்டிவ் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்தது வந்து இன்னொன்று, இந்த வாட்டி எதை சொன்னேன், என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த டைப்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். அதாவது சூழல் அமைப்பின் வகைகள் மற்றும் செயல்பாடுகளை விரிவாக எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்கன்னா, எக்கோசிஸ்டம்னா என்ன, இட் இஸ் எ ஃபங்க்ஷனல் யூனிட். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகும்னா, லிவிங் ஆர்கானிசம் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அண்ட் வித் தர் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, அதுக்கு கூடயே இன்ட்ராக்டட், அந்த லிவிங் ஆர்கானிசம் அங்கே நடக்கிற இன்ட்ராக்ஷனும்
இல்லை அதோட ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டில் நடக்கிற இன்ட்ராக்ஷனை பற்றி பேசுகிறது தான் இது. இந்த டேர்ம் வந்து யார் காயின் பண்ணார் பார்த்தீங்கன்னா, இந்த எக்கோசிஸ்டம்ங்கிறது ஆர்தர் டைன்ஸ்லிங்கிறது 1935 காயின் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்கோசிஸ்டம். ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்க்கும்போது டெசர்ட்டு, ரெயின் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு, துந்த்ரா, சவானா, ஃபாரஸ்ட்டு, மவுண்டெயின்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டமோட டைப்ஸ். ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, மவுண்டெயின் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, டெசர்ட் இருக்குது, சவானான இந்த கிராஸஸ் இருக்கும் இல்லையா, புல்வெளிகள். ஓகே, ஸோ ரெயின் ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்ட்ஸு, துந்த்ரா, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கோசிஸ்டம் பற்றி பார்க்கும்போது பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஸோ என்னென்ன இருக்கும் எக்கோசிஸ்டமில், நீங்கள் என்விரான்மெண்டல் சிலபஸ் எடுத்திங்கனாலே ஸ்டார்டிங்கில் எக்கோசிஸ்டம்னு இருக்கும். அப்படியே டேரெக்டாக கொஸ்டின் கேட்டு வச்சுருக்காங்க. ஓகே, பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னால் உற்பத்தியாளர்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே என்னென்ன வரும்னா பிளான்ட் ஆல்கே, அதாவது ஃபுட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக உற்பத்தி பண்ணுறது, ஆட்டோட்ராப்ஸ். கன்சியூமர்ஸ்னால் ஹெட்ரோட்ராப்ஸ், ஸோ நுகர்வோர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்டரி அண்ட் ட்ரெஷரி மூலமாக வர்றது. டீகம்போஸ் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, ஃபங்கை, அதாவது ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ் தான் இவங்கெல்லாம். கீஸ்டோன் ஸ்பீஷஸ் பார்க்கும்போது முக்கிய உயிரினங்கள் வந்து மெயின்டைன்ஸ் எக்கோசிஸ்டம் பேலன்ஸ். எக்காலஜிக்கல் நீக்கி பார்த்து சூழலியல் பங்கு. ஈ ஸ்பீஷஸ் ஃபங்க்ஷனல் ரூல். ஓகே, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பார்க்கும்போது உயிரற்ற கூறுகள் பார்க்கும்போது சன்லைட், டெம்பரேச்சர், வாட்டர், சாயில், ஏர், மினரல், சூழலின் இயற்கை காரணிகள் இது எல்லாமே. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்க்கும்போது ப்ரொடக்டிவிட்டி, ஸோ கன்வர்ஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி இன்டு பயோமாஸ். டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் அண்ட் கோரல் ரீஃப்ஸ் ஹை ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கும்போது எனர்ஜி ஒரு ஃப்ளோ, ஆற்றல் ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். லைக் எனர்ஜி ஃப்ளோ பார்க்கும்போது ஃப்ரம் சன்லேருந்து ப்ரொடியூசர் வருது, ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர். ஓகே, 10%, அதாவது 10% எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகும். இது எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப், இதெல்லாம் நம்ம பழைய என்விரான்மெண்ட் கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரூ இந்த ஃபுட் செயின் இருக்கு இல்லையா, லைக் ஃபுட் செயின்னா என்ன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சில வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து கிராஸ் ஓப்பரை வந்து ஒரு இது சாப்பிடும், எலி சாப்பிடும், ஸோ அதை வந்து பாம்பு சாப்பிடும், அந்த மாதிரி ஃபுட் செயின் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் ஃபுட் செயின். ஸோ அப்போ என்ன ஆகும், எனர்ஜி டிரான்சிஷன் ஃப்ளோ வந்து ஆகிட்டே இருக்கும். ஓகே, நியூட்ரியன் சைக்கிள். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, எல்லா உயிரினமும் இருக்கணும். உயிரினங்கள் ஒன்று அழிஞ்சு போகுதுன்னா அப்போ வந்து நம்ம என்விரான்மெண்ட்டில் பாதிப்பு ஏற்படும், அதோட கண்டிப்பாக அதோட பாதிப்பு இருக்கும். நம்ம நினைக்கலாம், ஸோ இதெல்லாம் ஆபத்தான உயிரினங்கள், இதெல்லாம் ஏன் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் வந்து ஆபத்து தானே, இதெல்லாம் அழிஞ்சு போனால் நல்லது தானே நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஸோ கடவுளோட படைப்பில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா டிபெண்ட். ஓகேவா, எனர்ஜி ஃப்ளோக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப்புங்கிற இந்த தியரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நியூட்ரியன் சைக்கிளிங், ஊட்டச்சத்து சுழற்சி பார்க்கும்போது கண்டினியூஸ் மூவ்மெண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஸோ வாட்டர் சைக்கிள், கார்பன் சைக்கிள், நைட்ரோஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். நைட்ரோஜன் இதெல்லாம் நீங்கள் சயின்ஸில் வந்து ரொம்ப டெப்த்தாக பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எங்கே நடக்குது, எக்கோசிஸ்டமில் தான் நடக்குது. வாட்டர் சைக்கிள்னும் நடக்குது. வாட்டர் சைக்கிள் ஒரு எக்ஸாம்பிள், இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வாட்டர் சைக்கிள் எடுத்துங்க. ஸோ என்ன ஆகுது, தண்ணி வந்து ரிவர் பாடிஸ்லேருந்து எவாப்ரேட் ஆகுது, க்ளவுடு ஃபார்ம் ஆகுது, திருப்பி என்ன ஆகுது, மழையாக ப்ரெசிபிடேஷன் ஆகி மழையாக வந்து திருப்பியும் அந்த ரிவர் பாடிஸ்லேயே வருது. அப்படின்னா இங்கே என்ன நடக்குது, வாட்டர் சைக்கிளுங்கிறது நடக்குது. அடுத்தது கார்பன் சைக்கிள். ஸோ கார்பனும் அந்த மாதிரி தான். நைட்ரோஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இது மெயின்டைன்ஸ் எக்கோசிஸ்டமாக கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா சக்சஷன், சூழல் பரிணாமம் பார்க்கும்போது சேஞ்ச் இன் ஸ்பீஷியஸ் கம்போசிஷன். ஸோ ப்ரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன், எக்காலஜிக்கல் சக்சஷனாக பிரிக்கிறோம். ஓகே, அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம், இதெல்லாம் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது டெரிஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம். டெரிஸ்ட்ரியல்னா என்ன, நிழல் சூழல். நிலன்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட்டு, கிராஸ்லேண்டு, டெசர்ட்டு, துந்த்ரா, இதெல்லாம் நிலத்தில் வந்துடும். அதில் அடுத்தது அக்வாட்டிக், நீர் சூழல். ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னா என்ன, ரிவர் அண்ட் லேக்ஸ். மெரைன்னா என்ன, ஓஷன்ஸ், இதெல்லாம் வரும். மூணாவது ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டம், மனிதனால் உருவாக்கப்பட்டவை. ஓகே, ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக்குறாங்களே அர்பன் ஏரியாஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்துமே ஆர்டிஃபிஷியல் எக்கோசிஸ்டமில் வரும்.
ஓகே. ஸோ ஸ்பெஷல் கான்செப்ட்ஸ்னு பார்க்கும்போது எக்கோடோன்னு சொல்லுவாங்க, மாற்று பகுதி. அதாவது இது வந்து 2 எக்கோசிஸ்டம்க்கும் நடுவில் இருக்கிறது எக்கோடோன். ஹை பயோடைவர்சிட்டிலேருந்து எட்ஜ் எஃபெக்டில் போகும்போது அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் எக்கோடோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ட்ராஃபிக் லெவல், உணவு கட்டங்கள் பார்க்கும்போது ப்ரொடியூசர், ஹெர்பிவோர், அதுக்கப்புறம் கார்னிவோர். ப்ரொடியூசருங்கிறது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக அதுக்கான உணவு கிடைக்கும். அதை வந்து ஹெர்பிவோர், ஓகேவா. ஸோ ப்ரொடியூசருங்கிறது ஒரு கிராஸோ இதுவோ, அதை வந்து சாப்பிட்ற ஒரு ஹெர்பிவோர். ஹெர்பிவோர்லேருந்து பார்த்தீங்கன்னா கார்னிவோர், மாமிசம் சாப்பிட்றது. ஓகே, அதுலேருந்து ஒரு டாப் ப்ரெடேட்டர். ஓகேவா. ஸோ இந்த ட்ராஃபிக் லெவல். அடுத்தது எக்காலஜிக்கல் பிரமிட் சொல்லுவாங்க. ஸோ பிரமிட் ஆஃப் நம்பர், பயோமாஸ், எனர்ஜியை பேஸ் பண்ணி எக்காலஜிக்கல் பிரமிடாக பிரிப்பாங்க. ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இதெல்லாம் எக்கோசிஸ்டமோட பார்ட்ஸ். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் பார்க்கும்போது எக்காலஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது. இது வந்து எர்த்தில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் சிஸ்டமை வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது கிளைமேட் அண்ட் நியூட்ரிஷன் சைக்கிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் சைக்கிள், கார்பன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், நைட்ரோஜன் சைக்கிள், வாட்டர் சைக்கிள்னு. ஸோ அதுக்கும் கிளைமேட்டுக்குமே இது சப்போர்ட் பண்ணுது எக்கோசிஸ்டம். அதே மாதிரி நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ், ஃபுட்டு, வாட்டர், எனர்ஜி, இது எல்லாமே உயிரியல் சமநிலைக்கும் அடிப்படை அமைப்பாக இருக்குது. சரி, ஓகே. எக்கோசிஸ்டம்க்கு வந்து அச்சுறுத்தல்கள்னு இருக்கும் இல்லையா, அப்படி பார்த்தீங்கன்னா பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், டீஃபாரஸ்டேஷன், பயோடைவர்சிட்டி லாஸ், இது எல்லாமே வந்து அச்சுறுத்தலாக சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம்ங்கிறது ஒரு டைனாமிக் சிஸ்டம். ஸோ சஸ்டெய்னிங் லைஃப் அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா எக்கோசிஸ்டம்ங்கிறது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தெரியுது. சஸ்டைனபிள் யூஸ் பண்ணுறதுனால எக்கோசிஸ்டம் பேலன்ஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்து முடிக்கலாம். ஓகே. ஸோ எக்கோசிஸ்டமோட இந்த பிக்சர் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஸோ இது என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறதா, ப்ரொவிஷனிங் சர்வீசஸ், கல்ச்சுரல் சர்வீசஸ் அண்ட் ரெகுலேட்டிங் சர்வீசஸ் வந்து உங்களுக்கு எக்கோசிஸ்டம் சர்வீஸில் கிடைக்குது. ஓகே. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஓகே, சரி, ஓகே, ஃபைன். இது வந்து நம்ம இப்போ என்விரான்மெண்டல் டாபிக் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் அனலைசஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.